உங்கள் ஓவரால் அவுட்ஃபிட்டில் உங்களோட ட்ரெஸ் என்ன தான் பார்க்க பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்தாலும் அண்ட் மேஜர் ஆக்சசரிஸில் தான் 90% பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அண்ட் மேஜர் ஆக்சசரிஸ்னால் செயின், ரிங்கு, பிரேஸ்லெட், பெல்ட் இது எதுவுமே கிடையாது. அண்ட் ரெண்டு தான், ஒன்று வாட்ச், இன்னொன்று உங்களோட ஃபுட்வேர். ஏன்னா ஒரு அவுட்ஃபிட்ன்றது நீங்கள் வேர் பண்ணியிருக்க கிளாத் மட்டும் கிடையாது, உங்களோட ஓவரால் லுக்கில் இருக்க ஃபுட்வேர், ஆக்சசரிஸ், ஸோ எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பர்ஃபெக்டான அவுட்ஃபிட்டாக இருக்க முடியும். இந்த வீடியோவில் ஆக்சசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்கள நம்ம ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்க போகிறோம். அண்ட் ஓஜி பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, ஃபர்ஸ்ட் காப்பி பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, அண்ட் லோக்கல் பிராண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க. இந்த 3 இதில் யார் ப்ரோ அதிகமாக மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 3 பேருமே தான். அண்ட் லோக்கல் பிராண்டில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் அதிகமாக மிஸ்டேக் பண்ணுறான்னு கேட்டால், பிராண்ட் குவாலிட்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறவனும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமான மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்கான். ஏன்னா நீங்கள் ஒரு ஆக்சசரிஸ்னு வரும்போது, அதாவது ஷூ, வாட்சஸ்னு வரும்போது கரெக்டான பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணணும், கரெக்டான ஸ்டைலில் நீங்கள் சூஸ் பண்ணணும், அது வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கும். அண்ட் இதை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பிராண்டட் குவாலிட்டியில் 3 இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ச் அண்ட் 2 பெஸ்ட்டான ஸ்னீக்கர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டும் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அண்ட் பிராண்ட் குவாலிட்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் சரி, அண்ட் ஃபர்ஸ்ட் காப்பி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் சரி, அண்ட் லோக்கல் பிராண்டில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் சரி, நீங்கள் அதிகமாகவும் செலவு பண்ணாமல் கம்மியாகவும் செலவு பண்ணாமல் கரெக்டான உங்கள் பட்ஜெட்குள்ளே பெஸ்ட்டான பிராண்டட் ஆக்சசரிஸை எப்படி சூஸ் பண்ணலான்ற ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிற ஷூ அண்ட் வாட்சஸை நீங்களே பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மை நேம் இஸ் அகில், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஏடாப்பா ஃபாஸ்ட்னர். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ச் அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு ப்ராடக்ட் நான் அன்பாக்சிங் பண்ணும்போதும் நான் ஒரு 3 கேட்டகரி சொன்னல, அந்த 3 கேட்டகரியில் இருக்கவங்களும் எதனால் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க, மிஸ்டேக்கே பண்ணாமல் அவங்க கரெக்டான ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட இந்த அன்பாக்சிங் வந்து இருக்க போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் குவாலிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சொனாட்டாலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ச். ஸோ இதில் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து இந்த கார்ட்டியர் வாட்ச் இருக்குல்ல, இந்த கார்ட்டியர்ன்றது ஒரு ப்ரீமியம் பிராண்டு. இது பார்த்தீங்கன்னா கார்ட்டியர் டிசைனில் இருக்க ஒரு வாட்ச் சொனாட்டாவில். இது பார்த்தீங்கன்னா லெதர் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. லெதர் ஸ்டாப் வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் கோடுலாம் வந்துருச்சு. அதனால் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் வாட்ச் வந்து ஒரு ஃபினிஷிங் லுக்கில் சூப்பராகவே இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000, ஒரு 200, 300 அந்த ப்ரைஸ் ரேஞ்சு தான் வரும். நீங்கள் ஒரு பெஸ்ட்டான லெதர் ஸ்டாப் வாட்ச் குவாலிட்டியாக ஒரு ட்ரெண்டிங்கான லுக்கில் ரொம்ப கிளாசிக்காக ஓல்ட் மணியாக மேன்லி லுக்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட மாடல் நம்பர், இதோட மூவ்மெண்ட், இதோட மிஷின் இதெல்லாம் பற்றி நான் வந்து ரொம்ப டீப்பாக பேச விரும்பல. பிகாஸ் வந்துட்டு பட் இதே வாட்சை வந்துட்டு நம்ம கார்ட்டியரில் வாங்கினா 10 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, அந்த ரேட்டுக்கு 20 லட்ச ரூபா அந்த மாதிரி லட்சக்கணக்கில் தான் போகுமே தவிர ரொம்ப எக்ஸ்பென்ஸாக வரும் கார்ட்டியரில். ஸோ கார்ட்டியர் வாட்சை பார்த்து கேசியோ காப்பி அடிக்கிறாங்க, கேசியோ பார்த்து சொனாட்டா வந்து காப்பி அடிக்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலி காப்பின்னு சொல்ல முடியாது, அந்த டிசைனை வந்து இவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீசெண்டாக சொல்லலாம். எது அப்ப நீ ஒரிஜினல் டாக்டர் இல்லையா? என்னடா தெரிஞ்சு போச்சா? இப்போ நான் சொன்ன இந்த 3 கேட்டகரியோட மைண்ட் செட்டை நம்ம பார்த்துப்போம். இப்போ வந்துட்டு இந்த வாட்ச் வந்துட்டு நிறைய பேரால் கார்ட்டியரில் வாங்க முடியாது. பட் இந்த கார்ட்டியர் டிசைன் வாட்சை வந்துட்டு நம்ம ஒரு பெஸ்ட்டான பிராண்டில் வாங்கணும்னா கேசியோவில் ட்ரை பண்ணலாம். அதாவது கொஞ்சம் பிராண்டட் குவாலிட்டி வாங்கணுங்களோட மைண்ட் செட் எப்படின்னா நம்ம கேசியோவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி வாட்ச் உனக்கு பெஸ்ட்டான சொனாட்டா பிராண்டில், சொனாட்டா ஒன்றும் வந்து ஒரு லோ குவாலிட்டி பிராண்ட் கிடையாது, சொனாட்டாவும் நல்ல பிராண்டு தானே. சொனாட்டாவில் வந்து ஒரு 1300 இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாமே. பட் இங்கே நிறைய பேரோட கேள்வி என்னவா இருக்குன்னா, ப்ரோ இதோட மூவ்மெண்ட் வேறு, அதோட மூவ்மெண்ட் வேறு, மிஷின் டோட்டலாக மாறும், ப்ளஸ் வந்து இதோட குவாலிட்டி வேறு, அதோட குவாலிட்டி வேறு. இப்போ நீங்களே சொன்னீங்க இதில் லெதர் வந்து அந்தளவு குவாலிட்டியாக இல்லை. பட் கேசியோவில் வந்து 4000 ரூபா வாட்சுக்கு லெதர் சூப்பராக கொடுப்பாங்களே. கரெக்டு தான், 4000 ரூபாய்க்கு ஏற்ற பொருள் வந்து நல்லா இருக்கும். 1500 ரூபா பொருளுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமோ அந்தளவுக்கு தான் நல்லாயிருக்கும். அதாவது காசுக்கு ஏற்ற தோசை தான் கிடைக்கும், நம்ம எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்க முடியாது. இங்கே வந்து நான் பிராண்ட் கம்பாரிசம் அண்ட் குவாலிட்டி கம்பாரிசம் நான் பண்ணலை. ஓகேவா? இப்போ இந்த மாடல் தான் முடியும்னா நீ கார்ட்டியரில் போய் வாங்க வேண்டியதானே. கார்ட்டியரில் வந்துட்டு பல லட்சம் இருக்குன்னு சொல்லிட்டு தானே வந்து நீ கேசியோவில் ட்ரை பண்ணுற அதே மாடலை. ஏன்னா வந்து இந்த கார்ட்டியர், அதுக்கப்புறம் ரோலக்ஸ், பெரிய பிராண்டில் இருக்க டிசைன்லாம் வந்துட்டு கேசியோ வந்து காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. கேசியோ மட்டும் கிடையாது, டைமெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து சொனாட்டா, அந்த மாதிரி நிறைய பிராண்ட் வந்து காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து கேசியோ குறை சொல்கிறேன், மற்ற பிராண்டை குறை சொல்கிறலாம் கிடையாது. நீங்கள் வந்து சில பிராண்டில் மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்களே, பிராண்ட் மைண்ட் செட், அது வந்து தப்பு நான் சொல்ல வரேன். It's 4 lakhs Riya, 4 lakhs. 4 lakhs என்னோட வாட்ச் 400 ரூபா தான், அதே டைம் தான் காட்டுது. தப்பு மீன்ஸ் அது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா ஓகே வாங்கிக்கோ. பட் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல, அதை நான் இஎம்ஐ போட்டு வாங்குறேன், அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது, அதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மைண்ட் செட் நமக்கு வேணாம். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன். இப்போ இதுவே வந்துட்டு ஃபர்ஸ்ட் காப்பி அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேசியோ வாட்ச் வந்து 4000 சொல்கிறான். பட் ஃபர்ஸ்ட் காப்பியில் பார்த்தீங்கன்னா எனக்கு 700 800 கிடைக்குது. ஸோ வந்து என்னால் கேசியோ வந்து 4000 கொடுத்து வாங்க முடியாது. அதனால் 700 800 ஃபர்ஸ்ட் காப்பி வாங்குறன்றவங்களோட ஃபர்ஸ்ட் காப்பி வாங்குற மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. இப்போ அவங்களே நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா 4000 என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. I was cornered.
I was helpless. ஸோ அதனால் ஃபஸ்ட் காப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 700 வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ ஃபஸ்ட் காப்பி வாங்குற நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 200 300 ஒரு 500 எக்ஸ்ட்ரா போட்டு சொனாட்டாலே நீங்கள் வாங்கலாமே. ஏன் கேசியோ தான் வேணும், கேசியோவில் வாங்க முடியலனால கேசியோ ஃபஸ்ட் காப்பி வாங்க ரெடியாக இருக்க நீங்கள் ஏன் அதை வந்து சொனாட்டா இந்த மாதிரி டைமெக்ஸ் அந்த மாதிரி ஒரு கம்மி ரேட்டில் இருக்க பிராண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? ஃபாஸ்ட்டாக நீங்கள் கேட்குற அதே டிசைன் மற்ற பிராண்ட்ஸில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நான் என்ன அதே 500 வேணும் நான் கேட்குறேன், வேற 500 கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ ஒரு வாட்ச் காட்டுறேன் பாருங்கள். இந்த வாட்ச் வந்துட்டு எனக்கு வந்து கேசியோ மாடல் மாதிரியே தான் இருக்கும். கேசியோவில் இருக்க இந்த பிளாக் அண்ட் கோல்டு விண்டேஜ் வாட்ச் தான் இது. ஆனால் கேசியோவில் இதோட ப்ரைஸ் வந்து 3000 மேலே வரும். ஆனால் இதே வந்து சிக்மின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அவங்க கேசியோவில் இருக்க எல்லாமே அப்படியே காப்பி அடிப்பான். அவன் வந்து ஒரு பேட்டன்ட் ஒரு நல்ல பிராண்டு தான். ஏன்னா அவனுக்கு தனி வெப்சைட் இருக்குது, அமேசானில் சேல் பண்ணுறான், ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுறான். பட் கேசியோவில் இருக்க எல்லா மாடலுமே இவங்ககிட்ட இருக்கும். இப்போ கேசியோவில் 10,000 ஆச்சுன்னா இவங்ககிட்ட அது 2000 3000 கிடைக்கும். ஆனால் அது வந்து லோக்கல்னு சொல்ல முடியாது, ஃபஸ்ட் காப்பின்னு சொல்ல முடியாது. அது ஒரு பிராண்ட் குவாலிட்டி தான், நல்லாவே வருது. ஏன்னா கேசியோவில் வாங்கின நான் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 years ஆச்சு கேசியோவில் வாங்கி. அந்த வாட்ச் 3 years-ஆக இன்னும் சூப்பராக ஓடிட்டுருக்கு. கேசியோ விண்டேஜ் வாட்ச், இந்த வாட்ச் தான் அது. பட் அதே வாட்ச் வாங்கி 6 மாதம் கழிச்சு தான் திருப்பி ஏன் கேசியோவில் நம்ம வாங்கணும், இந்த சிக்மி பிராண்டை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் சிக்மியில் வந்து ஜஸ்ட் 600 rupeesக்கு வாங்கினேன். ஆனால் இது வாங்கி 2 வருஷம் ஆச்சு. இதுவும் எந்த இதுவும் இல்லாமல் சூப்பராகவே ஓடிட்டுருக்கு. ஏன்னா ஒன்று இந்த ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு பிஞ்சிருச்சு. நான் ஸ்டாப் வந்து திருப்பி வந்து வாங்கினேன், ஒரு 200 rupees கொடுத்து நான் ஸ்டாப் வாங்கினேன். பிகாஸ் 600 rupeesோட ஸ்டாப் வந்து அந்தளவுக்கு தான் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் காப்பி வாங்குறவங்க வந்துட்டு அந்த பிராண்டோட குவாலிட்டியில் டிசைன் உனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த டிசைன்லேயே வேறு பிராண்டில் இருக்கான்னு சொல்லிட்டு நீ ட்ரை பண்ணு. மற்றபடி ஃபஸ்ட் காப்பி வந்து அதே பிராண்டில் இருக்க ஃபஸ்ட் காப்பி வாங்குறது வேஸ்ட்டு. நெக்ஸ்ட் லோக்கல் வாங்குறவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கலுமே வந்துட்டு என்னால் வந்து பிராண்ட் பற்றி அவனுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஏன்னா பிராண்ட் பற்றி அவேர்னஸ் இருக்கும் வந்துட்டு பிராண்ட் வாங்க முடியும், ஃபஸ்ட் காப்பி வாங்குறவனாக தான் இருப்பான். ஓகேவா? ஃபஸ்ட் காப்பி வாங்குறவன் பிராண்ட் பற்றி அவேர்னஸ் இருக்கும், என்னால் பிராண்ட் வாங்க முடியாது, அதனால் நான் ஃபஸ்ட் காப்பி வாங்கிக்கிறேன் அந்த மைண்ட் செட்டில் இருப்பான். Selfridges London, £100 only. பட் வந்து லோக்கல் வாங்குறவனுக்கு வந்து பிராண்ட் பற்றியே தெரியாது. ஏன்னா பிராண்ட் நம்மளால் வாங்க முடியாது, ரொம்ப அதிகம் அந்த மைண்ட் செட்டில் இருக்கனால அவன் ஃபஸ்ட் காப்பியும் வாங்க சில பேர் பிடிக்காது, ஃபஸ்ட் காப்பி பற்றி ஐடியா இருக்காது. அதனால் நான் வந்து லோக்கல் பிராண்ட்லேயே வாங்கிக்கிறேன்னு சொல்லுவான். லோக்கல் பிராண்டில் மட்டும் இப்போ நான் 200 300 கிடைக்குது, அதுவும் ஒரு 700 800 வருதுல. அதுக்கு நீ எக்ஸ்ட்ரா ஒரு 300 rupees போட்டு ஒரு 1000 rupeesல நல்ல பிராண்ட் குவாலிட்டி வாட்ச் வாங்கலாம். இப்போ சொனாட்டோ ஃபாஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா 1000 rupeesலேயே சில நல்ல வாட்சஸ் கிடைக்கும். அது ஆஃபர் டைமில் இன்னும் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பிராண்ட் குவாலிட்டியில் ரொம்ப ஐயாவும் இன்வெஸ்ட் பண்ணாத, அண்ட் பிராண்ட் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு அதே பிராண்டில் ஃபஸ்ட் காப்பியே வாங்காத, நல்ல பிராண்டாக பார்த்து சூஸ் பண்ணு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீ வந்து லோக்கல் வாங்குறதுக்கு இன்னும் ஒரு 200 300 உன்னோட ஓவரால் பட்ஜெட்லேருந்து ஒரு 10 to 20% எக்ஸ்ட்ரா போட்டு பிராண்டடே சூஸ் பண்ணு அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் கிளியராக மேக் பண்ணேன். இப்போ வந்து நம்ம அடுத்த அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். அடுத்த வாட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு சொனாட்டா வாட்ச் தான். ஸோ சொனாட்டாவில் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹை செல்லிங் வாட்ச்னே சொல்லலாம். பிகாஸ் இது வந்து ஒரு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதோட டிஸ்பிளே பாருங்கள், எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு 1000 1300 அதுக்குள்ளே 1000 அந்த கம்மி ரேஞ்சு தான் இது. ஏன்னா இது வந்து கேஷுவலில் இதே மாடல் வாட்ச் இதே மாதிரி டிசைனில் பார்த்தீங்கன்னா 4000 3000 5000 அந்த ரேஞ்ச் இருக்குது. அண்ட் நான் கேஷியோவும் சொனாட்டாவும் கம்பேர் பண்ணலை. அகேன் நான் சொல்கிறேன், இப்போ நான் வந்து ப்ரோ எனக்கு கேஷியோ தான் ப்ரோ பிடிச்சிருக்கு, நான் கேஷியோவில் எடுத்துக்கிறேன், எனக்கு பெஸ்ட்டான பிராண்டில் வேணும், பெஸ்ட்டான குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்டட் காய்ஸ் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா ஓகே. இப்போ உன்னால் நீ நிறையா சம்பாதிக்க முடியுது, நீ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற, நீ வந்து 10,000 கேஷியோ வாட்ச் வாங்குறேன்னா ஓகே. பட் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உன்னோட சுற்றி இருக்கவங்க வந்துட்டு உன்னை பார்த்து வந்து மிஸ்லீட் ஆகிறாங்க. ஓகே கேஷியோ மட்டும்தான் நல்ல பிராண்டு, கேஷியோவில் மட்டும் தான் வாங்கணும். ஏன்னா என்றைக்குமே நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். நாங்கள் வந்து நிறைய பிராண்டை வந்து ரிவ்யூ பண்ணுறேன், இந்த உன்னோட பட்ஜெட்டுக்கு இது செட் ஆகும், உன்னோட பட்ஜெட்டுக்கு இது செட் ஆகும், நீ காலேஜ் போகிறனா இது செட் ஆகும், நீ ஆஃபீஸ் போகிறனா இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான். பட் வந்து ஒரு காலேஜ் போகிற பையனால் வந்து கேஷியோ வாட்ச் வாங்க முடியுமா? அவன் காலேஜ் ஃபீஸ் கட்டவே அவன் கஷ்டப்படுறான்றப்ப வந்துட்டு அவன் போய் வீட்டில் வந்து இந்த கேஷியோ வாட்ச் வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அவன் அடம் பிடிச்சா அது வந்து ஒரு பட்ஜெட் ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காது. இப்போ இந்த சொனாட்டா வாட்ச் பாருங்கள் எவ்வளோ கூலாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை மினிமம் வந்துட்டு நீ ஒரு 3 to 4 years நல்லாவே யூஸ் பண்ண முடியும். உனக்கு காலேஜ் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட ஆஃபீஸ்லேயுமே இதை யூஸ் பண்ணலாம். இல்லை ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நீ நிறைய ஏர்ன் பண்ணுறனா அந்த டைம் வந்து நீ வேறு வாட்ச் வாங்கிக்கலாம். அப்போ உனக்கு கேஷியோ பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த 2 வாட்ச் வந்து காட்டுறேன், இன்னொரு வாட்ச் காட்ட போகிறேன், இன்னும் 2 ஷூ காட்ட போகிறேன்னா நீங்கள் அதை தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு கிடையாது. அது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் வந்து தேடி தேடி எடுத்தது. இந்த மாதிரி நான் ஒரு 2 ஷூ 3 வாட்ச் எடுத்திருக்கேன்னா இந்த மாதிரி தேடி தேடி உங்களால் வந்து 10-15 ஷூ 10-15 வாட்ச் கூட தேடி தேடி எடுக்க முடியும், பெஸ்ட்டான கம்பாரிசன் பண்ணி. அது எப்படி கம்பேர் பண்ணுறது எப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். தேர்டாக ஒரு வாட்ச் இருக்குது. ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்னீக்கர் பார்த்துடலாம். ஸ்னீக்கர்ஸ்லையும் அதிகமாக எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து உட்லேண்ட் ஸ்னீக்கர். உட்லேண்ட் வந்து எவ்வளோ பெரிய பிராண்டு, எவ்வளோ குவாலிட்டியான பிராண்டுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ உட்லேண்டில் போனாலுமே வந்து ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக தான் வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உட்லேண்டில் வந்து இந்த 4000 5000 கொடுத்து வாங்குவானுங்க. 4000 5000 உட்லேண்டில் வாங்கிட்டு பார்க்க நல்லாவே இருக்காது ஷூ. ஏன்னா இது
காமெடியாக இருக்குது, ரொம்ப வந்து அங்கிள் ஸ்டைலில் இருக்குது. இது எந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் நீ ஸ்டைல் பண்ணுவேன், ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தான் போட முடியும், அந்தளவுக்கு குவாலிட்டியாகவே இருக்காது. பட் இந்த ஸ்னீக்கர் எவ்வளோதுமா, ஜஸ்ட் இது வந்து 1200 ருபீஸ் தான். அண்ட் இப்போது எனக்கு தெரிஞ்சு 1500 கூட இருந்தால் கூட ஓகே தான். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு க்ளீன் ஃபினிஷ், ஒரு பர்ஃபெக்டான ஒயிட் ஸ்னீக்கர். எவ்வளோ க்ளீன் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே மட்டும் வுட்லாண்ட்ன்ற நேம் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து இந்த ப்ரௌனு அண்ட் இந்த டேன் கலர் இதெல்லாம் வந்து நிறைய டைம் நான் நிறைய ஷூவில் சொல்லியிருக்கேன் இது வந்து ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது அந்தளவுக்கு ஆக்வர்டாக இல்லை, செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு சூப்பர் ஒயிட் ஸ்னீக்கர்னு சொல்லலாம். அண்ட் டங்க்குமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஷூ எல்லாமே செம்மையாக இருக்குது. ஷூவோட இன்னர் சோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஒரு 1200 ருபீஸ்க்கு வுட்லாண்டில் வந்து இந்த மாதிரி ஸ்னீக்கர் கிடைக்கும்போது நீ 4000-5000 கொடுத்து இதே வுட்லாண்டில் ஏன் வந்து ஒரு நல்ல ஷூ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன்? ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பிராண்டட் ஹை குவாலிட்டி பிராண்டட் ஷூ பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்துட்டு அந்த பிராண்டில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அதே பிராண்டில் உனக்கு நல்ல ப்ரைஸில் ஷூ கிடைக்கும்டா, நீ வந்து என் கரெக்டான ஸ்டைலில் வந்து சூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து இந்த 1000 ருபீஸ் ரேஞ்சில் 1500 வந்து ஒரு பெஸ்ட்டான ஒயிட் ஸ்னீக்கர் டாப் பிராண்டில் சூஸ் பண்ண நினச்சிங்கன்னா வுட்லாண்ட் ஒரு டாப் பிராண்ட். கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணுங்கள், ஒர்த்துனே சொல்லுவேன். இது குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டு. அண்ட் பாட்டம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரிப்பும் கொடுத்துருக்காங்க, அதே டைம் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ஒர்த்துனே சொல்லுவேன், ஒரு க்ளீன் ஒயிட்டில் பெஸ்ட்டான ஷூ இது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வந்து ஃபஸ்ட் காப்பி காய்ச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, அடிடாஸில் ஷூ வாங்கணும். அடிடாஸ் சாம்பா வந்து எனக்கு 11,000 வருது, பட் அடிடாஸ் சாம்பா வந்து என்னால் வாங்க முடியாது. பட் அதே அடிடாஸ் சாம்பா என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட் காப்பி 2000 கொடுத்து வாங்குவோம். ஃபஸ்ட் காப்பி யாருனா 2000 கொடுத்து ஃபஸ்ட் காப்பி வாங்குவாங்களா? பட் இந்த லோக்கல் காய்ச்சி என்ன பண்ணுவாங்க, நம்மளால் பிராண்டடும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு இந்த லோக்கலில் ஒரு 700-800 ஷூ வாங்கிக்கலாம். நீ 700-800 லோக்கலில் வாங்குற, அது பார்க்க ஸ்டைலாகவும் இருக்காது, உங்கள் அப்பீரியன்ஸையும் கெடுத்துரும். அந்த அவ்வளோ லாங் டைமுக்கு அது வராது, வேஸ்ட்டாக தூக்கி நீ குப்பையில் தான் போடணும். திருப்பி இன்னொரு 700-800 ஷூ வாங்குவேன், அது 1 இயர் கூட வராது. அதுக்கு எக்ஸ்ட்ரா உன்னோட ஓவரால் பட்ஜெட்லேருந்து ஒரு 20% எடுத்துக்கோ. ஒரு 20% 30% எக்ஸ்ட்ரா போட்டினா நீ 1200-1300க்கு வுட்லாண்டே வாங்க முடியும். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே நான் சொல்கிறேன்னா, இப்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷூ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அதோட பாக்ஸ் வந்து ரொம்ப மோசமாக வந்திருக்கு. பாக்ஸ் ஏன்டா இந்தளவுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது எல்லா ப்ராடக்ட்டுமே பாக்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அந்தளவுக்கு உடஞ்சி ஏதோ பொட்டலம் அடிச்சு வச்ச மாதிரி இருக்குது. இது வந்து அடிடாஸில் பார்த்தீங்கன்னா சாம்பா மாதிரியே இருக்கா பார்க்க. அடிடாஸ் சாம்பா வந்து உங்கள் எல்லாருக்குமே எவ்வளோன்னு தெரியும். சாம்பா பார்த்தீங்கன்னா 11,000 அந்த ரேஞ்சு தான் வரும். 11,000 பேஸ் மாடலே. இன்னும் சாம்பாவில் நிறைய எக்ஸ்பென்ஸான ஷூஸ்லாம் இருக்குது. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீல்ஸில் போட்டிருந்தேன் இதே மாதிரி வந்து பிளாக் கலர் வந்து ஸ்னீக்கர். வீடியோ நல்லா யூஸ் போச்சு, நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க, நான் லிங்க்கில் பார்த்தேன். ஸோ அதுலேயே வந்து இது நேவி ப்ளூ. ஸோ இது வந்து ஒயிட் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் வந்து பிளாக்கை விட நேவி ப்ளூவும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே பிளாக் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் யூஸ் பண்ணோம். பிளாக்கு ஈக்குவலானா இந்த வந்து நேவி ப்ளூ யூஸ் பண்ணலாம். ரொம்ப டார்க் நேவி ப்ளூன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ப்ளூ அண்ட் நேவி ப்ளூ லைட் ப்ளூ தான் சொல்கிறேன். அதான் லைட் நேவி ப்ளூன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு தான் இது இருக்குது. ஸோ இதில் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஐகான் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்னீக்கர் பேர் வந்து அது அடிடாஸில் வந்து ஸ்ட்ரீட் ஐகான் லைட். பார்க்க வந்து உங்களுக்கு சைடில் பார்க்க டப்புன்னு பார்க்க இந்த இது மாதிரியே இருக்கும், சாம்பா மாதிரியே இருக்கும். ஏன்னா சாம்பா டிசைன் தான், பட் வந்து சாம்பா கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அடிடாஸில் வந்து என்னால் வந்து 15,000 10,000 கொஞ்சம் ப்ரீமியமான ஷூஸ்லாம் என்னால் வாங்க முடியல அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் காப்பி வாங்குறது வந்து ஒரு நல்ல ஐடியாவே இருக்காது. ஏன்னா வந்து இதுவும் அடிடாஸ் தான், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1300 தான் வரும். நீ சாம்பா வந்து 2000 கொடுத்து ஃபஸ்ட் காப்பி வாங்குறதுக்கு பதிலாக ஒரிஜினல் அடிடாஸே உங்களுக்கு 1300 கிடைக்குதுல்ல, இதை வாங்கலாமே. ஸோ ஃபைனலாக தான் நம்ம பார்க்குறது ஃபாஸ்ட் ட்ராக்கில் இருந்து ஒரு தரமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிலர் வாட்ச். ஸோ இதோட லுக்குமே வந்து உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. உள்ளே பாருங்கள், அந்த ஒரு மாதிரியா ஒரு மெட்டாலிக் நேவி ப்ளூ உள்ளே வந்து இதில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வாட்சோட உங்களுக்கு கேஸுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு ரவுண்ட் கேஸோட இங்கே இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்ட்ராப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப்புக்கும் இதுக்கும் நடுவில் வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி வருது. அது வந்து கொஞ்சம் யூனிக்கான டிசைனாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த சொனாட்டா வாட்சில் வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்காது, அதுவும் ரவுண்ட் கேஸ் தான், பட் ஸ்டாப் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கிளாசிக்காக இருக்குது. ஃபாஸ்ட்ராகில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட்ராக்லாம் வாங்குற வாட்சுமே வந்து கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்க மாட்டாங்க. எவ்வளோ கேட்டால் ஃபாஸ்ட்ராக் 4,000 ஃபாஸ்ட்ராக்னா சரி, ஃபாஸ்ட்ராகில் கொடுத்து நீ 4,000 கொடுத்து வாங்குறதுக்கு கேஷுவலாக ட்ரை பண்ணலாம். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பட் அதான் எந்த பிராண்டில் வாங்குறன்றது இருக்குது. இந்த பிராண்டில் நீ இவ்வளோ காசு கொடுத்து ட்ரை பண்ணுறதுக்கு இதை விட பெஸ்ட்டான வாட்ச், இதை விட பெஸ்ட்டான ஷூஸ் வந்து இதை விட பெஸ்ட்டான பிராண்டில் நீ இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீ உன்னோட பட்ஜெட்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ என்னோட பட்ஜெட் வந்து 1000 ருபீஸ், இல்லை என்னோட பட்ஜெட் வந்து 5,000 ருபீஸ். அந்த 5,000 ருபீஸ்க்கு நீ என்ன பிராண்டில் வாங்கணுன்றது யோசி. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீ என்ன டிசைனில் வாங்கணுன்றது யோசி. மூணாவது பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி அப்படின்றது யோசி. ஏன்னா வந்து என்கிட்ட 4,000 இருக்குது, ஃபாஸ்ட்ராக் ஒரு நல்ல பிராண்ட் தான், நான் ஃபாஸ்ட்ராக்லேயே வாங்கிட்டு போயிடலாம். பட் வேணாம்,
அதே 4000 நீ கேஷுவல் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது யோசி. பட் இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து அதே வந்து 1400 அந்த ரேஞ்சு தான் வரும். மேபி இப்போ இன்னும் கூட கம்மியாக இருக்கலாம், 1300 அந்த ரேஞ்சில் கூட இருக்கலாம். இது 1200 1000 அந்த ரேஞ்சில் கூட இந்த வாட்ச் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் வந்து 1000 rupeesக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான வாட்ச் என்னால் கேஷுவலாக வாங்க முடியாது. ஸோ ஒரு மீடியம் ப்ரைஸை வந்து எப்போவுமே வந்து ஒரு டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிட்டே போங்க. ஏன்னா வந்து 1 லட்ச ரூபா கொடுத்து ஐஃபோன் வாங்குறவன் அது வந்து ஒரே மாதத்தில் சரியாக மெயின்டைன் பண்ணாமல் உடைக்கிறவனும் இருக்கான். 10,000 கொடுத்து ஆண்ட்ராய்டு வாங்குறவன் 4 வருஷம் அதை பார்த்து புதுசாக யூஸ் பண்ணுறவனும் இருக்கான். ஸோ வந்து ப்ரைஸு, மிஷினு, அதோட குவாலிட்டி மட்டும் முக்கியம் கிடையாது. நீ அந்த பொருளை எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிறன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீமியம் பிராண்டில் வந்து ஒரு பொருள் வாங்கினா தான் அது வந்து லாங் டைம் வரும்னு கிடையாது. ஒரு டீசெண்டான பிராண்டில் நல்ல பொருள் வாங்கினா அதையும் வந்து லாங் டைம் வச்சு யூஸ் பண்ண முடியும். நீ எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ வந்து இந்த ஷூ ஆக்சசரிஸு இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுன்றத, ஷூஸ்லாம் எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நான் நிறைய டெடிகேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இப்போ வந்து ஃபேஷன் கம்யூனிட்டியில் வந்து டெடிகேட் வீடியோ போடுறவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு போகிறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 2 பேர் தான் போகிறாங்க. அதில் ஒருத்தர் வேறு ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து நான் தான். நாங்கள் 2 பேர் தான் தெரிஞ்சு ரெகுலராக போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெடிகேட்டட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ரீல்ஸில் மட்டும் நீங்கள் ஃபேஷன் கற்றுக்க முடியாது. இந்த 5 ப்ராடக்ட்டை வந்து ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, இது வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்து அந்த லிங்க் அஃபிலியேட் மூலியமாக என்னாலுமே வந்துட்டு நிறைய சம்பாரிச்சிருக்க முடியும். பட் நான் வந்து அதை பண்ண மாட்டேன். பிகாஸ் ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இதில் வந்து ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். இதை பற்றி இதை ஃபியூச்சர்ஸ்லாம் நான் அதிகமாக சொல்லலை. பட் இதை நீ சூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நான் இந்த 3 ஐடியாஸை வச்சு ஐ பிராண்டும் இல்லாமல் ஃபஸ்ட் காப்பியும் இல்லாமல் ரொம்ப லோ குவாலிட்டி இல்லாமல் ஒரு பெஸ்ட்டான பிராண்டில் நான் இந்த 5 ப்ராடக்ட்டை ஜஸ்ட் இந்த வீடியோக்காக சூஸ் பண்ணேன். இந்த மாதிரி உங்களால் நிறைய ப்ராடக்ட்டை வந்து ஃபைன் பண்ண முடியும். நீயும் அதை ட்ரை பண்ணுன்றதுக்காக ஒரு கிளியர் கட்டான ஒரு பெஸ்ட்டான ஆக்சசரிஸை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் இவ்வளோ மூச்சு மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நிறைய லைக் வந்ததுனாலே இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஒரு பெஸ்ட்டான ஆக்சசரிஸை எப்படி சூஸ் பண்ணுன்றதை இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயமும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட ஃபேஷன் நாலேஜ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் இருக்க வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் சரி, ஃபேஷனுக்கு இந்த சேனல் ஒர்த்தாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மை நேம் இஸ் அகில். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஏடாப்பா ஃபேஷனர்.